நீ சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுனதே இல்லையா? இல்ல போங்கோ, எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அப்பா, அம்மா, 2 தங்க. வேற யாருக்காக இந்த சைக்கிள்? உனக்கு. நேக்கா? ஆமா, ஹை, நேக்கே நேக்கா. உனக்கே தான். ஹை, அவதான் உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன நேக்கா நோக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். சீவ கம் ஆன், கம் ஆன் ராக்ஸ். வாவ். என்னவாக்கு பாக்குற போங்கோ. நான் தான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேனோ, நேக்கு சைக்கிள் ஓட தெரியாது, சைக்கிள் ஓட தெரியாதுன்னு. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. சம்மக்காரம் மச்சே. We are the Killaris. ஓ அர்த்து, எதுக்காக இந்த ருத்ர தாண்டவம்? எதுக்குன்னு சொல்லிட்டு ஆடேன்டா. டேய், இப்ப என்ன எதுக்குன்னு சொல்லல, நான் கிளம்பி போயிடுவேன். சாந்தி அர்து, சாந்தி. நான் ஒரு போராட்டம் பண்றதா முடிவு எடுத்திருக்கேன். என்ன போராட்டம்? எல்லாரும் டான்ஸ் கத்துக்கணும்னா என்னால முடியாது கேட்டியா? வெயிட், உன்னால முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கெல்லாம் ஒரு ஞானம் வேணும்டா, ஞான சூனியமே. கரெக்டா சொன்ன போங்க. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு கற்பூர வாசனையோட தெரியாம இருக்கலாம், ஆனா நன்னா எட்டி உதைக்க தெரியும். சபாஷ், கரெக்டா சொன்னேன். அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் ராத்திரி ஆனா நான் தனியா போய் படுத்துக்கிறேன். ஹலோ, 2 பேரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்காக இப்ப போராட்டம் பண்ற? அது சொல்லு. அகிலமே வியந்து பாராட்டும் இந்த பரதநாட்டியத்தை ஒலிம்பிக்ல ஒரு போட்டியா கொண்டு வர வரைக்கும் நான் இந்த மாதிரி தான் ஆடிக்கிட்டே இருக்க போறேன். இவன் ஆடி ஆடியே ஆடி மாச தள்ளுபடி கணக்கா இவன் கோரிக்கை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட போறான். அது நாட்டியத்துல ஒரு போட்டியா வைக்க மாட்டாங்க. அர்து, வேணா ஓப்பனிங் டேல வேணா ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைக்கலாம். அதுவும் நோக்கு நோ சான்ஸ், பொம்னாடிகளுக்கு மட்டும்தான். அதை தான் நான் மாத்த போறேன். அதுக்கு மட்டும் எனக்கு சான்ஸ் கிடைச்சா அந்த கோல்டு மெடலே எனக்கு தான். வாவ். ஹே, எனக்கு ஸ்போர்ட்ஸ்னா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? அதுலயும் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், போல் வால்ட், ஸ்விம்மிங், ரன்னிங் ரேஸ், சைக்கிள் ரேஸ். ஹே, சைக்கிள் சொன்னோன்னே தான் ஞாபகம் வருது. நான் சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட டாடி எனக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரைசைக்கிள் கொடுத்தாரு தெரியுமா? நான் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பைசைக்கிள் கொடுத்தாரு. அதை வச்சு ஓட்டிட்டு நான் ஜாலியா இருந்தேன் தெரியுமா? ஏன் போங்கோ, நீ இப்ப எதுக்காக பின்னாடி போனாய்? நான் எங்க பின்னாடி போனேன்? சைக்கிள்னா முன்னாடி தானே போகும். இல்ல இல்ல, நீ 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு தானே 2ஆம் கிளாஸ் படிச்சாய்? எல்லாரும் அந்த மாதிரி தான் படிப்பாங்க. நீ படிச்சதில்ல? இல்ல போங்கோ, இப்போ நீ எதுக்காக்கும் 3 சக்கர சைக்கிளை முதல்ல ஓட்டிட்டு அதுக்கு அப்புறமாயிட்டு 2 சக்கர சைக்கிளை ஓட்டினாய்? ராக்ஸ், நீ சைக்கிள் ஓட்டுனதே இல்ல? அட்லீஸ்ட் கண்ணால ஒரு சைக்கிள் பார்த்தது இல்ல? சூப்பர் கேள்வி போங்கோ. ஆக்சுவலா ஒரு பேப்பர் எடுத்து சைக்கிள் எழுதி அவனை படிக்க சொல்ல தெரியுதான்னு பாப்போம். ஆமா, ஐயா பெரிய சைக்கிள் ஓட்டுறதுல புலி. நீ சொன்னாலும் சொல்லனாலும் ஐயா சைக்கிள் ஓட்டுறதுல ஒரு புலி தாண்டா. எங்க ஊர் திருவிழால எனக்கு பேரே சைக்கிள் கிங்கு. ஏன் தெரியுமா? காலையில நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சேன்னா சும்மா 24 ஹவர்ஸ் தரையில காலே வைக்காம சைக்கிள் ஓட்டுவேன்டா. ஒன்னால முடியுமா? என்ன ஸ்டாண்ட் போட்டு தானே? அது நீட. ஹே ராக்ஸ், நீ சின்ன வயசுல சைக்கிள் ஓட்டுனதே இல்லையா? இல்ல போங்கோ, எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். அப்பா, அம்மா, 2 தங்க, மாமா, மாமி, பாட்டி, அப்புறம் அம்மம்மா, அப்பப்பா, அத்தாச்சி, அம்மாச்சி. ரொம்ப பெருசா இருக்கும்ல? இல்லையா பின்ன. அதனால 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 அவனுக்கு சைக்கிள் டயர் கூட ஓட்டி தரலன்னு சொல்ல வரா. இல்ல ராக்ஸ். ச்சே, பாவம் ராக்ஸ். சின்ன வயசுல கூட சைக்கிளை பார்த்ததும் இல்ல, ஓட்டுனதும் இல்லன்றான். இவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். I'll arrange for him. நான் தானே விளாடணும்.
போங்கோ என்னவாக்கு இது ரோட்ல ஓட்ட வேண்டிய சைக்கிள் எடுத்து வீட்டுல ஓட்டின்னு இருக்காய். என்ன இருந்தாலும் என்ன பார்த்தா அவ்வளோ கிண்டலா தான் இருக்கு. உன்னை பார்த்து நாங்க ஏன்டா கிண்டல் அடிக்கணும்? பின்ன அன்னைக்கு நேக்கு சைக்கிளோட தெரியலன்னு ஒன்று சொன்னதுக்கு இப்போ சைக்கிள் எடுத்துன்னு வந்து ஓட்டின்னு இருக்கா இல்லையா நீ? ஆமா போங்க, ராக்ஸ் பாவம். ஸ்டாப் இட் மேன். இந்த சைக்கிள் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் இல்ல. பின்ன வேற யாருக்காக இந்த சைக்கிள்? உனக்கு. நேக்கா? ஆமா, ஹை நேக்கே நேக்கா? உனக்கே தான். ஹை அவதான் உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் என்ன நேக்கா நோக்கான்னு கேட்டுட்டு இருக்கேன். சீவ ஆமா ராக்ஸ், நீ காலையில எனக்கு சைக்கிளை ஓட்ட தெரியாதுன்னு சொன்னல. எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருந்துச்சு. அதனால தான் இந்த சைக்கிளே வாங்கிட்டு வந்துட்டேன். இது உனக்கு தான். ராக்ஸ், இந்த சைக்கிள் வச்சு நீ நல்லா என்ஜாய் பண்ணு. நல்ல ஊரு சுத்துன்னு சுத்து. ஆ. ஆமா, உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்ல? ஓட்ட தெரியும், இருந்தாலும் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் நான் உனக்கு கரெக்டா சொல்லிடுறேன். இதான் பிரேக்கு, இதான் கேரியரு, இதான் ஹெல்மெட்டு, இதான் பெல்லு, அதான் சீட்டு, அதுல குந்திங்கன்னா அதான் பெடல். ஒரு ஐத்துன்னு வச்சுக்கேன், சொயின்னு போயிடும். எப்படியா? ஏன் அழற ராக்ஸ்? போங்கோ, நான் அழல போங்கோ. இது ஆனந்த கண்ணீர். ஓ, ஆனந்த கண்ணீரா? ஓ ஆனந்த கண்ணீர் இல்லடா, ஏன் ஆனந்த கண்ணீர். போங்கோ போங்கோ. என்ன ராக்ஸ்? இருந்தாலும் நோக்கு எவ்வளவு பெரிய மனசு போங்கோ. அந்த பெரிய மனசுல நேக்கு தான் எவ்வளவு பெரிய இடம் கொடுத்துருக்க. கம் ஆன். என்னால மறக்கவே முடியாது போங்கோ. கம் ஆன் ராக்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானா? இது கூட பண்ணலனா பின்ன எப்படி? ஆமா, ராக் சைக்கிள் கேட்டான்னு வாங்கி கொடுத்துட்ட. எனக்கு கூட கார் ரொம்ப நாளா ஓட்டணும்னு ஆசை. ஒரு கார் வாங்கி கொடு. வாய மோர் வாங்கி தரேன். இது மோரா? வா ரெடி, வா போலாம். அடிச்சி அல்பம். யூ என்ஜாய் ராக்ஸ். டாடா. ஏய், ஓ கையடுறா என் சைக்கிள். சீவ ஹை ஹெல்மெட்டு, ஹை பிரேக்கு, ஹை பெல்லு, ஹை சீட்டு, ஹை ஹேண்டில். ஆனா கேன் ஐ ஹேண்டில்? டேய் நில்றா. குட் மார்னிங் ஐயா, குட் ஆஃப்டர்நூன் ஐயா, குட் ஈவினிங் ஐயா. டேய் என்னடா உழைட்டு இருக்கிற? அது இல்லை ஐயா, அப்பா டேவில் எப்பொழுது பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்லணும் என்று சொல்லுவார். என் மைத்துனர் வந்துட்டு நேரத்துக்கு தகுந்தாற் போல் வணக்கம் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார். அதனால தான் குழம்பினேன். அப்படி பார்த்தாலும் மணி 3 தான் ஆகுது. அப்புறம் என்னத்துக்கு குடி நீங்க சொன்ன? அதான் ஐயா குழப்பமே. 3 மணி குட் ஆஃப்டர்நூனா இல்லை குட் ஈவினிங்கா என்று குழம்பினேன் ஐயா. நீங்கள் வேண்டுமானால் குட் ஆஃப்டர் ஈவினிங் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஐயோ, இப்ப நீ என்னத்துக்குடா போட்டு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிற? குழப்பமாகின்ற ஆளா நீங்கள்? லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை நீட்டி ஸ்ட்ரைட்டா போகும் ஆட்டோக்காரனே மணக்கிற ஆளாயிற்றே நீங்கள். யோ நீ அதிகமா பேசினே இருக்கிற. அத்த சரி, இப்ப என்னத்துக்கு நீ இந்த சைக்கிள் தள்ளிட்டு வந்து இருக்கிற? இல்லை ஐயா, உங்களை பார்த்தேனா அதான் தள்ளி கொண்டு வருகிறேன். அதான் தம்பி, என்ன பார்த்து என்னத்துக்கு தள்ளின்னு போற? இல்லை ஐயா, சின்ன வயதிலிருந்தே போலீஸ் என்றால் எனக்கு மரியாதை. அதனாலதான் ஐயா. என்ன மரியாதையா? ஆமாம் அங்கிள். என்னது அங்கிளா? இல்லை போலீஸ் அங்கிள் ஐயா. என் இல்லத்தில் அனைவரும் கூறுவர் காவலர் என்றால் நம்மளுடைய நண்பர் மாதிரி என்று. அதனால்தான். அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி, இந்த வண்டி யாருது? உண்டு தானே? பிறகு எதற்காக கேட்கிறீர்? இல்ல, நீ முள்ளிருந்த பார்த்தா சந்தேகமா இருக்கு, அதுக்குதான் கேட்டேன். மொழியை பார்த்து சந்தேகப்படாதீர்கள் ஐயா. மொழி எப்படி இப்படி ஆகிவிட்டது என்றால், சிறு வயதில் என்னுடைய ஆசிரியர் நான் ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் கண்ணை நோண்டிடுவேன் என்று சொல்லுவார். ஆகையால் தானே ஐயா விழிகள் பிதுங்கி இப்படி வந்து விட்டன. இருந்தாலும் சந்தேகமா தானே இருக்குது. நான் என்னதான் செய்வது? ஆம் சரி, நான் வேண்டுமானால் இந்த சைக்கிளை பற்றி முழு விவரம் கூறட்டுமா? அப்போதாவது நீங்கள் என்னை நம்புவீரா? என்னது சைக்கிளை பத்தி முழுசா சொல்லுவியா? அப்படி என்ன இருக்குது இதுல? எங்க சொல்லு. இதான் ஐயா மிதிவண்டி. இது கைப்பிடி, இது இருக்கை, இது கால் மிதி, இது ஒளிப்பான், இது பொருட்களை எடுத்துச் செல்ல உதவும் பெட்டி ஐயா. முக்கியமாக இது 2 சக்கரங்கள். அதற்குள் காற்று ஐயா. சரியா ஐயா? என்ன நக்கலா? ஐயோ, கேலி ஒன்றும் இல்லை ஐயா. வேண்டுமானால் நான் சொன்னதெல்லாம் சரியா என்று சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள் ஐயா. டேய், முதல்ல வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பு. இல்லை ஐயா, தாங்கள் புறப்படுங்கள், பிறகு நான் புறப்படுகிறேன். டேய், எனக்கு இங்கதான் டியூட்டி, நீ கிளம்புடா. இல்லை ஐயா, தாங்கள் புறப்படுங்கள், நான் பிறகு செல்கிறேன். டேய், உன்னை கிளம்ப சொன்னா என்ன கிளம்ப சொல்றியா? வண்டி எடுத்துன்னு கிளம்புடா. ஐயோ,
இதை எதற்காக அடித்தீர்? இதை அடித்தால் எனக்கு வலிக்கும் ஐயா. என்ன உனக்கு வலிக்குமா? ஆமாம் ஐயா, எனக்கு வலித்தால் இதற்கு வலிக்கும், இதற்கு வலித்தால் எனக்கு வலிக்கும் எனக்கு ஐயா. தலை வலிக்குது, நீ முதல்ல கிளம்பு. இதற்காக தான் நான் கூறினேன் தங்களை அப்பொழுதே செல்லச் சொல்லி. பாருங்கள், தங்களுக்கு தலை வலிக்கின்றது, பிறகு எனக்கு. ஐயா சாமி, தயவு செஞ்சு வண்டி எடுத்துக்கிட்டு போறியாப்பா? இல்லை ஐயா, எப்படி நான் உங்கள் முன்னால் வண்டி எடுத்துச் செல்வது? அதுவும் இல்லாமல் எனக்கு தான் உரிமம் இல்லையே ஐயா. ஓ, இதுக்கு தான் பயந்துக்கின்னு இருந்தியா? டே மடியா, சைக்கிள் ஓட்டுறதுக்கு இன்னத்துக்கு லைசன்ஸ்? இல்லை ஐயா, இருப்பினும் ஒரு பயம்தான். ஓ, பயந்துக்கின்னு தான் வண்டி தள்ளிக்கின்னு வந்தியா? ஆனாலும் தம்பி, நீ ரொம்ப தான் மரியாதை கொடுக்குறப்பா. கிளம்புப்பா. பிறகு இருக்காதா ஐயா? தாங்கள் ஐபிஎஸ், நான் வெறும் பிசி தானே ஐயா. அது பிசியா? பெடலிங் சைக்கிளிஸ்ட் என்று கூற வந்தேன் ஐயா. கஸ்மாலா உன்னாண்ட பேசிக்கிட்டு வச்சுக்க, இன்னைக்கு பைத்தியமே பிடிச்சிரும். மொத்தல கிளம்பு. இல்ல வேணாம், நானே கிளம்புறேன். மென்டல் வந்து சேர்த்து பாரு இன்னைக்கு. அப்பா, தப்பிச்சாச்சு. லலலலலலா. வாடா சாம், கரெக்டா ஓசி காஃபி தேடி வந்துட்டியே. யாரை பார்த்து ஓசின்ற? உன்னை பார்த்துதான். பின்னென்ன, காஃபி ஷாப் போனா உப்பிலி காசு கேட்பான். ஃபர்ஸ்ட் வைஃப்ஸ் கிளப் போனீன்னா உன்னையே காஃபி பவுடர் வாங்கிட்டு வர அனுப்பிச்சிருவாங்க. அதான் கரெக்டா இங்க வந்து சேர்ந்த. ஓசினா என்ன தெரியுமா உனக்கு? என்ன? அது கூட தெரியாம எப்படி லாயரான? ஓசினா ஓன் கன்சிடரேஷன். அது சரி. ராக்ஸ் எங்க? ராக்ஸா? சைக்கிள் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி கொடுத்த. அவன் கையும் சைக்கிளுமாவே அலையிறான் எப்ப பார்த்தாலும். நல்லா ஓட்டுறானா? ஓட்டுறான். காலையில போனா சாயந்தரமா வரான். என்ன ஆகுமோ தெரியல. ஏன், என்ன ஆகும்? ஏய், சிட்டில என்ன நடக்குது தெரியுமா உனக்கு? என்ன நடக்குது? பஸ் ஓடுது, நடக்க இடம் இல்லாம ஆட்டோ ஓடுது, நிக்க இடம் இல்லாம டூ வீலர் ஓடுது. இதுக்கும் ராக் சைக்கிள் ஓட்டுறதுக்கும் என்னடா கனெக்ஷன்? இருக்கே, இவ்வளவு வண்டிக்கு நடுவுல அவன் லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல ஜகா வாங்கி ஸ்ட்ரெயிட்டா போய் எதுக்க வர பஸ்ஸையும் சைட்ல வர காரையும் மோத விட்டு நடுவுல எஸ்கேப் ஆகி போயிடறான். இதனால எப்பவுமே ஆம்புலன்ஸ் பிஸியா இருக்கு ரோட்ல. இவன் சேஃபா வந்தா சரிதான். ஏன்டா எப்பவுமே இப்படி நெகட்டிவா பேசுற? பாசிட்டிவா திங்க் பண்ணேன்டா. எது பாசிட்டிவா திங்க் பண்ணுமா? இப்படிதான் ஒருத்தன் டாக்டர்கிட்ட போய், சார் என்னோட ரிசல்ட்டை பாசிட்டிவா சொல்லுங்கன்னு சொன்னான். உடனே அந்த டாக்டர் ரிசல்ட்டை பார்த்துட்டு பாசிட்டிவ்னு சொன்னாரு. அதுக்கு அவன் மயக்கடிச்சு கீழே ஊன்ட்டான். மயக்கடிச்சு கீழ் வந்துட்டானா? பாசிட்டிவ் சொன்னதுக்கு எதுக்குடா மயக்கடிச்சு கீழ் வேணும்? அவர் சொன்னது HIV பாசிட்டிவ். என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ்ன்ற பாசிட்டிவ்ன்ற நெகட்டிவ்ன்ற எனக்கு ஒண்ணுமே புரியல சாம். இங்க பாரு போங்கோ, இப்ப நீ போட்டோ கடைக்கு போற. அங்க போனீனா போட்டோ எடுப்ப. அப்புறமா என்ன தருவான்? போட்டோ தருவான். கூட என்ன தருவான்? பில்லு கொடுப்பான். அது கூடவே ஒன்று தருவான், நெகட்டிவ் தருவான். அப்ப நெகட்டிவ்ல இருந்தா பாசிட்டிவ் வருது, பாசிட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ் வருது. கரெக்டா? எப்பவுமே நெகட்டிவா திங்க் பண்ணினா பாசிட்டிவா முடியும், பாசிட்டிவா திங்க் பண்ணா நெகட்டிவா முடியும். அது பேசாம நீ நெகட்டிவா திங்க் பண்ணு. எனக்கு தலை சுத்துது. பத்தியா? இதுவே நெகட்டிவ் திங்கிங். எங்கேயாவது தலை சுத்துமா? ஒழுங்கா பாசிட்டிவா திங்க் பண்ண பாரு. வரட்டுமா? நெகட்டிவ்ன்றான், பாசிட்டிவ்ன்றான், நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். இவன் நாக்குல பல்ல போட்டு பேசுறான்னு பாப்போம். இந்த நாட்டுல சைக்கிளை தள்ளிட்டு போறது கூட சுதந்திரம் கிடையாது. ஆனா இனிமே நம்மள யாரும் கேட்க முடியாது. நம்ம தான் சைக்கிளை தலைக்கு மேல தூக்கின்னு போறோமே, எவனும் கேட்க முடியாது. அப்படியே கேட்டா கூட ஏதாவது பஞ்சரும் சொல்லி சமாளிச்சுக்கலாம். திருட்டு பையன். ஐயோ, இது அர்து இருக்கானே, அவன்கிட்ட அப்படியே எஸ்கேப் ஆகலாமே. என்ன பண்றது? அப்படியே திரும்பிடுவோம். உன்னை பார்த்தோன்னே திரும்ப நினைச்சேன்டா, அப்போவே நினைச்சேன். என்னோக்கு நினைச்சாய்? நீ இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா செய்வேன்னு நினைச்சேன். ஏதாக்கும் ஏடா கூட. ஏண்டா, தலைக்கு மேல இப்படி சைக்கிளை தூக்கி வச்சுட்டு வரிய, இது ஏடா கூடமா தெரியல? சரி, எதுக்காக சைக்கிளை தூக்கிட்டு போற? ஆமாண்டா, தள்ளிட்டு வந்தா எதுக்காக தள்ளிட்டு வரேன்னு கேக்குறீங்க. சரி, தலையில தூக்கி வச்சுன்னு வரலான்னா நீ எதுக்காக தலையில தூக்கி வச்சுன்னு வரேன்னு கேக்குற. உண்மையை சொல்லு, எங்க கொண்டு போய் விட்ட? நான் எங்கேயும் கொண்டு போய் உள்ளியே, கழுத்து மேல தானே சைக்கிள் இருக்கு. அதனால தான்டா கேக்குறேன், ஏன் சைக்கிள் கழுத்து மேல இருக்கு லூசு? இந்த கேள்விய எல்லாரும் கேட்பான்னு எனக்கு தெரியும். ஆனா இதுலயும் ஒரு சென்டிமெண்ட் இருக்கு தெரியுமா நோக்கு? அது என்னடா பாடா போன சென்டிமெண்ட், சொல்லி தொலையாண்டா. டேய், இந்த சைக்கிள் நம்மள எவ்வளவு தூரம் தினம் சுமந்துன்னு போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நாளைக்காவது இந்த சைக்கிளை நம்ம சுமக்கலாம் இல்லையா? அதனால தான்டா இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சைக்கிளை தூக்கின்னு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அர்து, இதை வேணா கொஞ்சம் தூக்கி பாருடா. மோ சைக்கிளை தூக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்த? டேய், உண்மையை சொல்லு, இல்லைன்னா இப்பவே போங்கோ கிட்ட போய் உன்னை மாட்டி விட்டு சைக்கிளை புடுங்க சொல்லிடுவேன். ஐயோ டே, அப்படிலாம் பண்ணிடாதடா. நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. அது சைக்கிள் பஞ்சர் ஆயிடுத்துடா. அதனாலயாக்கும் தூக்கின்னு வந்துட்டு இருக்கேன். ஏண்டா, பஞ்சர் ஆயிட்டுன்னா தள்ளிட்டு வருது,
இது என்னமோ ஃப்ராக்சர் ஆனவன கையில தூக்கிட்டு வர மாதிரில தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இரு. ஏய், 2 வெள்ளியும் காத்து ஃபுல்லா தான் இருக்கு. பொய்யா சொல்ற? இரு, போங்க கிட்ட போறேன். ஐயோ டேய் ஒரு நிமிஷம்டா, நான் உண்மையை சொல்லிடுறேன்டா. அதத்தாடா அப்போல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வீணா போனவனே, சொல்லி தொலை. ஆனா சொன்னா நீ நம்ப மாட்டியே. நம்புற மாதிரி சொல்லு. அது வந்து நான் சைக்கிள் அப்படியே வேகமா ஓட்டின்னு போயிட்டு இருந்தேனா, இப்படி லெஃப்ட் ஐயோ, இப்படி ரைட்டு இப்படிலாம் திரும்பி திரும்பி போயிட்டே இருந்தேன்டா. அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருந்தேன்டா. ரேக்ஸ், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நேரா மேட்ருக்கு வா. வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருந்தேன்ல, திடீர்னு பார்த்தா சைக்கிளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுத்து. சைக்கிள் டயர்ட் ஆயிடுச்சா? ஆமாண்டா, நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னேன்ல. பாரு இப்ப பாரு, நீயும் வேகமா ஓடி பாரு, உனக்கும் டயர்ட் ஆயிடும்டா. சரி சரி, சைக்கிளுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, மேல சொல்லு. சைக்கிள் டயர்ட் ஆயிடுதா சரின்னு நான் சைக்கிளை கீழே இறக்கி வச்சுட்டு தொட்டு பார்த்தா ஜொரம் அடிக்கிறது. யாருக்கு? உனக்கா? இல்லடா, சைக்கிளுக்கு. அதனாலதான் நான் அதை அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். பாவமா இருந்தது இல்லையா? ஆல்ரெடி எனக்கு 2 காதும் குத்தியாச்சு, நீ வேற குத்தணும்னு நினைக்காத. எனக்கு வர கோவத்துக்கு இந்த கல்ல காணோம். ராகவா, எஸ்கேப்டா. ஓடுறியா நீ? தப்பிச்சிட்டியா? எப்படியோ ரூம்ல வந்து நீங்க கிட்ட மாட்டி தாண்டி ஆகணும். அப்ப பாத்து. ஹலோ, என்ன பார்த்து கமெண்ட் அடிச்சா கூட எனக்கு பிடிக்காது. உலகத்துல எதை எடுத்தாலும் பிடிக்காதுன்னு தான் சொல்வியா? ஏதாவது ஒரு விஷயமாவது பிடிக்கும்னு சொல்லி ஒத்துக்கையன். புரிஞ்சு பாத்தியா? பிடிக்கும் பிடிக்காததுலாம் மனசை பொறுத்த விஷயம். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? உன் கூட போய் பேச வந்தேன் பாத்தியா? ஆளை என்ன ரை? நான் ரிலையபிள் இடியட். ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ரெஸ்பான்சிபிள், அதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஏய், அத போய் ராக்ஸ் கிட்ட கேளுடா. அவன் எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அவனோட குடும்ப பொறுப்பெல்லாம் தலைமையில சுமந்துட்டு இருக்கான் தெரியுமா? தலைமையில. எது ராக்ஸ்? குடும்ப பொறுப்பு. ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? இல்ல, ராக்ஸ் குடும்ப பொறுப்பை தலைமையில சுமக்கிறான்னு சொன்னீங்க, அதை நினைச்சேன். என்னால தாங்க முடியல, சிரிப்பு வந்துருச்சு. அதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, கொலம்பஸ் உலகத்தை தோல்ல சுமந்தாரு, நம்ம ராக்ஸ் சைக்கிளை தலைமையில சுமந்து ரோட சுத்துறான். ஹலோ, சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிருக்கும், அதனால ரோட சுத்துறானா இருக்கும். ராக்ஸ் ஒரு டியூப் பஞ்சர்ல அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை அதான். அப்படின்னா பஞ்சர். சி, வாய்முடுறா. ராக்ஸ் வந்து ஆம்பளை சிங்கம்டா. அவன் கண்ணை மூடிட்டே பைக் ஓட்டுவான். ராக்ஸ் ஆம்பளை சிங்கமா? சிங்கம் சைக்கிள் ஓட்டுமா? பைக் ஓட்டும். பைக் ஓட்டுமா? எந்த ஊர்ல? எங்க ஊர்ல. உங்க ஊர் எது? குண்டூர். குண்டூர்ல சிங்கம் சைக்கிள் ஓட்டுமா? கேக்குறவன என்ன கேனன் நினைச்சியா? ஆமா. எது ஆமாவா? இதுக்கு பேர் தான் கேட்டு வாங்குறதுன்னு. ஆமா, இப்ப நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ராக்ஸுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. சரி சரி சரி, ஓவரா பேசாத. அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்டா. அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அவனுக்கு தெரியும். அவனுக்கு சைக்கிளை பேலன்ஸ் பண்ணவே தெரியாது, அப்புறம் எங்க ஓட்டுறது? ஒரு நிமிஷம். ஒருவேளை இன் கேஸ் பை சான்ஸ் அவன் மட்டும் சைக்கிள் ஓட்டுறத நான் பார்த்துட்டேன், நீ காலிடா. ஏய், அவன் சைக்கிள் ஓட்டலனா நான் ஓட்ட வைக்கிறேன். ராஜாவின் பார்வை சைக்கிளின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், பொன்மாலை மயக்கம், கண்மூடுதே வெக்கம். வெக்கமா? ஒரு வெக்கம் கெட்ட விஷயம் இப்பதான்டா உன்னை பத்தி கேட்டேன். என்னது வெக்கங்கட்ட விஷயமா? ஓ, நான் பாரடைஸோட புடவைய சலவை கொண்டு போய் கொடுத்தேனே, அதை சொல்றியா நீ? சீ கன்றாவி, இதெல்லாம் வேற இருக்கா? ஐயோ, நானே தெரியாதமா உளறிட்டேனா? வேற என்னவாக்கு இருக்கும்? ஓ, தெரிஞ்சு போயிடுது. நான் ஒரு ஆப்சன்ட் மைண்டட். கலாவோட கர்ச்சீஃபை நான் தூப்பட்டா நினைச்சுட்டு பாக்கெட்ல போட்டுன்னு போயிட்டேன். அதான் இருக்குமோ? நான் சொல்ல வந்தது, உனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாதாமே. வாட் நான்சென்ஸ் இது? நேக்கா பேலன்ஸ் பண்ண தெரியாது. நான் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆக்கும், நன்னா கணக்கெல்லாம் எடுத்து பேலன்ஸ் பண்ணுவேன். ஹலோ, நான் சொன்னது சைக்கிள் பேலன்ஸ் பண்றத பத்தி. சைக்கிளை ஓட்ட கத்துக்கிட்டே இல்லையா? கத்துக்காம தான் இப்படி உட்கார்ந்து தொடச்சுட்டு இருக்கேனா? பாரு, நான் எவ்வளவு அழகா சைக்கிளை பேலன்ஸ் பண்ணி தொடச்சுட்டு இருக்கேன்னு. தூ. ஹலோ, சைக்கிளை தொடக்கிறதுக்கு பேலன்ஸ் வேண்டாம், சைக்கிளை ஓட்டதான் பேலன்ஸ் வேணும். எனக்கு என்னமோ யாரோ என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்ப சைக்கிள் ஓட்டு. ஆமா, சாம் ஒரு உதவாக்கற. அவனால வேற எந்த விஷயத்திலையும் மீட் பண்ண முடியல.
அதனாலதான் இந்த ஒரு அல்ப விஷயத்தை வச்சு என்ன பீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ அவன் கூட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்றியா போங்கோ? நான் வேணா சந்தேகப்படாம இருக்கலாம் ராக்ஸ், ஆனா நான் உன்னை ஏன் சைக்கிள் ஓட்ட சொல்றேன் தெரியுமா? நீ நல்லா சைக்கிள் ஓட்டி மத்தவங்க மூஞ்சில கரிய பூசணும். கரிய பூசணும்னா நீ போய் பூசிக்குவே போங்கோ. அதுக்கு நான் எதுக்காக சைக்கிள் ஓட்டணும்? Come on Rax, you can do it. You can do it Rax, you can do it. Come on. என்னமோ போ. Come on. Come on Rax. Wow. என்னவாக்கு பாக்குற போங்கோ. நான் தான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேனோ எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது சைக்கிள் ஓட தெரியாதுன்னு. அப்புறம் Rax, அப்ப சாம் சொன்னது கரெக்ட் தானே? நீ சைக்கிள தலை மேல தானே தூக்கிட்டு போன. சாரி போங்கோ. எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரோட் ஃபியர் இருக்கு. அதுவும் இப்ப நிறைய பாலம் வேற கட்டிட்டாளா, அதனால எனக்கு வெளியில போறதுக்கே பயமா இருக்கு போங்கோ. சாரி. இட்ஸ் ஓகே ராக்ஸ், நான் உனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ போங்கோ. போங்கோ, என்ன? என் மேல ஏதாவது கோவம் இருந்ததுன்னா அது இப்ப காமிச்சிடாத போங்கோ. நான் உங்ககிட்ட வாங்கிட்டு போனேன்னா குக்கர், அதை நான் நாளைக்கே திருப்பி தந்துடுறேன் போங்கோ. அதுக்கப்புறம் இந்த பார்க்கர் பேனா, அது ஆஃபீஸ் ட்ராயர்ல தான் இருக்கு போங்கோ. அதையும் நான் எவ்வளவு சீக்கிரம் தர முடியுமோ திருப்பி தந்துடுறேன். அதுவும் இந்த ராகுல் டிராவிட் போஸ்டர், அதை கிழிச்சது நான் தான் போங்கோ. ப்ளீஸ் என்னை கை விட்டுறாத போங்கோ, என்னை கை விட்டுறாத. சி, அழுவாதடா. எப்படி தெரியுமா இருக்கு நீ பேசுறது? அந்த காலத்துல இந்த பழைய ஹீரோயின்ஸ் எல்லாம் அழுவாங்களே, பிராணநாதா என்னை கைவிட்டு விடாதீர்கள், அந்த மாதிரி இருக்கு. பிராணநாதி, தயவு செய்து இந்த அபலை சைக்கிளையும் என்னையும் கைவிட்டு விடாதே பிராணநாதி. சுவாமி, தாங்கள் மிதிவண்டியை மிதிக்கவில்லை என்றால் இந்த அடியேன் தாங்களை மிதி மிதி என்று மிதிப்பார். போங்கோ, நான் இப்ப என்ன வாக்கு பண்றது இப்போ? ஓட்ரா, மிதி. சனியனே, பெடல மிதி. சாரி. பிடிக்கட்டுமா? ஓட்டு. விட்டுறாத போங்கோ, ஓடு. விட்டுறாத போங்கோ ப்ளீஸ். விட மாட்டேன்டா, ஓட்டு. பாத்து 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 பாத்து. அப்படிதான். ஓகே ஓகே. அடி பாவி, ஐயோ. ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கா என்னாச்சு, போல ராக்ஸ்? இருக்கு. என்னாச்சா? அடி பாவி, கை விட்டுற மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி கை விட்டுட்டியேடி. நோக்கே இது நியாயமா? சைக்கிளோட 2 சக்கரம் சொல்லணுங்கிறதுக்காக என்னோட கால சக்கரத்தையே ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டியேடி. சாரி. எவ்வளவு பெரிய அவமானமா போயிடுத்து தெரியுமா எனக்கு? எல்லாரும் பாக்குறாங்களே போங்கோ. காயம், பெருங்காயம் போங்கோ. நான் சிந்தன ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் பதில் சொல்லியே ஆளும் போங்கோ, பதில் சொல்லியே ஆளும். சரி, தள்ளியா துணையே, நான் சைக்கிள் எடுத்துன்னு போறேன். எடுத்தவளே, இவனுக்கு எப்படியாவது கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணுமே, எப்படியாவது சைக்கிள் கத்து கொடுக்கணும்.